மனிதர் இன்றும் உலகில் வாழ்ந்து வருவதெவ்வாறு? ஜீவாதிபதியே சொத்தம் ஜீவன் கொடுத்ததால். மனிதர் இன்றும் உலகில் வாழ்ந்து வருவதெவ்வாறு? ஜீவாதிபதியே சொத்தம் ஜீவன் கொடுத்ததால். திருச்சபையும் அஸ்திபாரம் இட்டதெவ்வாறு? பரிசுத்தரின் பரிவாரம் ஜீவன் விட்டதால். திருச்சபையும் அஸ்திபாரம் இட்டதெவ்வாறு? பரிசுத்தரின் பரிவாரம் ஜீவன் விட்டதால். நம்மிலே ஜீவனுள்ள தேவனை சேவிப்போர் யாருண்டோ? ஜீவனை அவர் கையளிக்க இங்கு யாருண்டோ? ஜீவனுள்ள தேவனை சேவிப்போர் யாருண்டோ? ஜீவனை அவர் கையளிக்க இங்கு யாருண்டோ? இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் நான் மறுபடியும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். காரணம், காலங்கள் கடந்து வித்தியாசமான நாட்களை நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு இருந்த நாட்கள் அல்ல, இதற்கு முன்பு இருந்த காலங்கள் அல்ல. நாள்பட காலங்கள் உருண்டோட தேவ ஜனங்கள் தங்களை தேவ ஜனங்களாகவே மாற்றிக்கொள்வதற்காக அல்லது வாழ்ந்து வருவதற்காக திரளான காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு இக்கட்டான நிலையில் நாம் இருக்கிறோம். சரீரத்திலும் அல்லது மற்ற மக்கள் மூலமாகவும் வருகிற உபத்திரவங்கள் என்று சொல்வதை விட விசுவாசத்திற்கு வருகிற சோதனை, விசுவாசத்திற்கு வருகிற உபத்திரவங்கள், அதுவும் விசுவாசிகளுக்கு நேரிடுகிற துன்பங்களை எண்ணி பார்க்கும் பொழுது ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார்? ஏன் தேவன் அதற்கு அனுமதி கொடுத்து என்னை இந்த நெருக்கத்திற்குள் கொண்டு போகிறார் என்று அநேக முறை உட்கார்ந்து சிந்தித்தாலுமே சிந்தனைக்கு எட்டாத சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்மால் அறிய முடியும், உணர முடியும். அது பரிசுத்தவான்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய பாக்கியமாகவே நாம் என்ன கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் மாறுவது அல்லது கிறிஸ்தவர் ஆகிவிட்டால் அல்லது கிறிஸ்தவ அதை மதம் என்று சொல்கிறார்கள் அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு திரும்பிவிட்டால் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நிறைவை எதிர்பார்க்கலாம் என்கிற தோரணைக்குள் இன்றைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறதை நம்மால் அறிய முடியும். காரணம், நெருக்கப்படுகிற ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டால், கஷ்டப்படுகிற ஒரு மனிதன், கடனாளியாகிய ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும், அவைகள் எல்லாம் மாறிவிடும் என்கிற ஒரு தோரணைக்குள்ளாகவே காணப்படுகிறதாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் ஒரு விதத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற கிருபைகள் மேன்மையானவைகள் தான், ஆசீர்வாதமானவைகள் தான். அவைகள் மற்ற மக்களால் நமக்கு வித்தியாசமாய் சொல்லப்படுகிறவைகள் தான். ஆனாலும் நீதிமான் என்று ஒரு மனிதன் வாழ தொடங்கிவிட்டால் அந்த நீதிமானுடைய வாழ்க்கை என்பது நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் சோதனையிலும் ஜெயம் கண்டு தேவனை தொழுது கொள்ள வேண்டிய கடனாளிகளாய் நிற்கிறோம், பாக்கியவான்களாய் நிற்கிறோம். அதை நான் உபத்திரம் என்று சொல்லுவதற்கில்லை. காரணம், கர்த்தரை நம்பியிருக்கிற நீதிமான்களினுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற ஒவ்வொரு அவமானம், நிந்தை, சோதனை, சோர்வுகள் எல்லாவற்றிலும் அடுத்தடுத்து வருகிற தேவனுடைய ஆறுதலை அவன் அனுபவித்து தன் தேவனை இன்னார் என்று இன்னும் அறிந்து கொள்ள பற்றி கொள்வதற்கு ஏதுவானவைகள் தான் அவைகள் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். நான் வேத வசனத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:19 வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நாம் நினைவிலே கொள்ளுவோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். ஒரு கர்த்தருடைய மனுஷன் நீதிமான் என்று சொல்லுவது யார்? அது ஒரு பெரிய கேள்விதான். யாரை நீதிமான் என்று தீர்க்கலாம்? யாரை பரிசுத்தன் என்று தீர்க்கலாம்? யாரை கர்த்தருடைய மனுஷன் என்று தீர்க்கலாம்? இப்படி வருகிற கேள்விகளும் ஏராளம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய மனுஷனையும் தேவன் நீதிமானாக எண்ணி அவர்களை வழி நடத்துகிறார். பயப்படுகிற மனிதன் என்று சொல்லும் பொழுது வழக்கமாக பக்திக்குரிய ஒருவரை எண்ண வேண்டாம். வழக்கமாக எங்களுடைய பழக்க வழக்கங்களில் ஆண்டவரை தொழுது சேவிக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதனை நாம் அந்த கோணத்தில் எண்ணக்கூடாது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலே அந்த பிள்ளை
அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாய் தன்னுடைய அனுபவத்தை காண்பிக்க வேண்டும். அதற்கு காரணம், தேவன் தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அவர்களைத்தான் பிள்ளைகளாக தெரிந்து கொள்கிறார். தண்ணீரிலே மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற ஒரு மனிதன், மற்றொன்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவன் மேன்மையுள்ளவராக, நெருங்கின அனுபவம் நிறைந்தவராக, இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சரியானபடி ஆராதனை, சரியானபடி கர்த்தருடைய பந்தி, சரியானபடி தன்னுடைய நீதியின் வழிகளில் நடக்கிற ஒரு மனிதனை தான் தேவனும் நீதிமான் என்று சொல்லுவார். மற்றபடி இருக்கிற சூழ்நிலைகளில் அது எப்படி தீர்ப்பளிப்பார் என்பதற்கு நான் உத்தரவாதம் அல்ல. ஆனால் நீதிமான் என்று சொன்னாலே முதல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆராதிக்க அவருடைய காரியங்களில் முழுமையாய் மனதை செலுத்துகிற ஒரு இருதயத்தை உடைய ஒரு மனிதன். அப்படிதான் வேதமும் அதை திட்டமாய் சொல்லுவதால் நான் இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். நான் கர்த்தருடைய காரியங்களை குறித்து எண்ணும் பொழுது நீதிமானுக்கு துன்பங்கள் வருகிறதா? துன்பங்கள் வர வேண்டுமா? அவனை நீதிமான் என்று அவர் தீர்த்து நீதிமானுடைய நிலையில் அவர் நிறுத்தின பின்பு ஏன் அவனுக்கு துன்பம் வர வேண்டும்? நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் ஒரு நல்ல உதாரணத்தை காண்பிக்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அநேக ஓமைகளை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் சொல்லி வருகிற இந்த ஓமையினுடைய பகுதியில் காணாமல் போன ஆட்டை தேடுகிற ஒரு மேய்ப்பனை குறித்தும் சொல்லுகிறார். அவனுக்கு 100 ஆடு இருந்ததாகவும் சொல்லுகிறார். அதில் அவைகளை வைத்து எண்ணி அவைகளுக்கு வேண்டிய பராமரிப்புகளை அவன் செய்து வருகிற மேய்ப்பனாகவும் அவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு ஆடுகளை அழைத்து கொண்டு போகிற நேரத்தில் அவன் தொகையிட்டு எண்ணுகிறான். எண்ணும் பொழுது அதில் ஒரு ஆடு குறைந்து போனதாக நாம் வேதத்தில் வாசிக்கலாம். வேதத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆடு ஒன்று காணாமல் போனது. இந்த காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக அங்கு எழுதியிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டுவிட்டார் என்று எழுதியிருக்கிறது. 99 ஒரு ஆடுக்காக 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விடலாமா? அது சரியான ஒரு மேய்ப்பருக்குரிய போனா போதுன்னு விட்டுருக்கலாம். இந்த ஒண்ணு அடுத்த ஆடு ஒரு குட்டி போட்டாலே ஒரு குட்டி கிடைச்சிடும் நமக்கு. ஆனால் அவ்வளவையும் வனாந்தரத்தில் விட்டு அவர் தொலைந்து போனதை தேடுவதற்கு, காணாமல் போனதை தேடுவதற்கு போனதாக அவர் ஊமைகளாக அதை சொல்லி அந்த காரியத்தை எப்படி இருக்கும் என்று விவரிக்கிறார். உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன் இருந்தால், அந்த மனிதன் நீதிமான் என்கிற ஒரு பேருக்குள் வந்துவிட்டால், அந்த மனிதனை குறித்த காரியத்தில் தேவன் எவ்வளவு நம்பிக்கையுள்ளவராயிருக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் அதே அதிகாரம் வேத வசனத்தில் லூக்கா 15:7 வாசித்து பாருங்கள். அந்த விட்டு போன ஆடுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் நீதிமான்களா? நீதிமான்களை விட்ட இடம் வனாந்திரம். இதுதான் நாம் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது. கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை கர்த்தருடைய காரியமாய் எண்ணும் பொழுதெல்லாம் கொஞ்சம் சோர்வானாலும், கொஞ்சம் பலவீனமானாலும், ஒரு வியாதியை கண்டாலும், ஒரு சோதனையை கண்டாலும் மற்றவர்கள் சொல்லுவார்கள், நீங்க ஆண்டவரை சரியா தேடினீங்கன்னா இது வறுமை. எங்க சபைக்கு வந்து பாருங்க, எங்க சபைக்கு வாங்க, அங்க இந்த மாதிரி நோயாளிகள் அதிகமா இல்லை, எங்க சபைக்கு வாங்க. இப்படி கொஞ்சம் பலவீனப்படும் பொழுது அடுத்தடுத்து இடத்தை மாற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஊழியரை மாற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஸ்தலங்களை மாற்ற சொல்லிக் கொடுக்கிறார்களை தவிர அது ரகசியமான காரியங்கள் என்ன என்று நமக்கு அவர்கள் சொல்லுவதில்லை. வேதத்தில் எழுதியிருக்கிறது நேர்த்தியான இந்த வேத வசனம். ஒரு நீதிமான் 99 நீதிமானை வனாந்தரத்தில் விட்டு விட்டாராம். அவர் 99 விட்டு விட்டாராம், எங்கேயோ காணாமல் போன ஒன்றை தேடி அடைவதற்காக. அப்படின்னா இப்போ தேடி அடைந்ததை விட்டு விடுவோம், வனாந்தரத்தில் விட்ட நீதிமான்களை மாத்திரம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். நமக்கு வனாந்தரம் என்ன இடம் என்று தெரியும். இந்த வேத வசனத்தை நாம் திறந்து பார்த்தால் அது நம்முடைய நேரத்திற்கு போதாது. ஏராளமான நேரங்கள் அவைகளுக்கு நாம் செலவழிக்க வேண்டியதாகும் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய சிந்தனையிலே ஒரு சிறிய சிந்தனையிலே நாம் அவரை கவனிக்கலாம். மனித சஞ்சாரம் இல்லாத இடம் வனாந்தரம், அது நாம் அறிந்த ஒரு காரியம். அதற்காக
தீர்மானிக்க முடியாத மிருகங்கள், காட்டு மிருகங்கள், அல்லது மனிதனை கொன்று தன் பசியை ஆற்றிக்கொள்ள அலைந்து திரிகிற மிருகங்கள் உள்ள இடம் வனாந்தரமான இடம். தண்ணீரோ உணவோ நம்முடைய தேவைக்கு கிடைக்காத இடம் வனாந்தரமான இடம். நம்ம இந்த மூன்றை மாத்திரம் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த மூன்றை மாத்திரம் நம்முடைய சிந்தனையோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நான் இன்றைக்கு அவைகளை நினைவுபடுத்துகிறேன். நான் கர்த்தரை தேடி வந்தேன், நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், நான் அவருக்காக வாழ வேண்டும் என்று வந்திருக்கிறேன், நான் அவருக்காக பிழைக்க வந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினேன், நான் என எல்லாரும் வேண்டாம் என்று வெறுத்தார்கள், நான் தான் இந்த மதத்திற்கு வந்தேன், நான் தான் இந்த ஆண்டவரை தேடினேன், நான் வந்தது முதல் எனக்கு இப்படித்தான் என்று. என்னால் ஒரு காரியம் எத்தனை உண்மை என்று சொல்வதற்கு இல்லை என்றால் ஒரு காரியத்தை உண்மையாய் சொல்ல முடியும். நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தருடைய சமூகத்தை நாடி என்னை அவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த ஒரு நீதிமானின் வரிசையில் நான் வந்திருப்பேனானால் நான் வனாந்திர வாழ்க்கை விடப்படுவது உண்மைதான். அதற்கு காரணம் வனாந்திரத்திலே அனாதியாய் அவர் விடப்படுவது உண்மை என்று நான் சொல்லவில்லை, திக்கற்றவனை போல விடுவது உண்மை என்று சொல்லவில்லை. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் ஆச்சரியமான சம்பவம் இருக்கும். வனாந்தரத்தில் விடப்பட்டு அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆண்டவரை நம்பினான், எனக்கு இதுதான் கதியா என்று நாம் எண்ண வேண்டாம். நீங்கள் வாசித்து பாருங்கள், சங்கீதம் 34வது சங்கீதம் 19ஆம் வசனத்திலே அருமையான அந்த பாகத்தை நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், எழுதின வார்த்தை சரிதான். அதற்கு அடுத்து அவர் செய்கிற காரியத்தை கவனிங்க. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அப்படி எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை 2 விதத்தில் நம்முடைய நினைவிலை நாம் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நின்று, சோதனை, உபத்திரவம், சங்கடம், நெருக்கங்கள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப குறைவுகள், பற்றாக்குறைகள், விவரிக்க முடியாத, வெளியே சொல்ல முடியாத மனதிற்குள் உண்டாயிருக்கிற திகில், பயங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நின்று என்று எழுதியிருக்கிறார். என்னை விட்டு வெளியே போகாமல் என் பக்கத்திலே நின்று, என் பக்கத்திலே நின்று, என் பக்கத்திலே நின்று, 1000 முறை அதை சொல்லலாம். நம் அருகிலே நின்று, நம் குடும்பத்துக்குள்ளே நின்று, நம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே நின்று, நம்மோடு கூட நின்று, நம்முடைய பக்கத்தில் நின்று, நம்முடைய படுக்கை அறையில் நின்று, நம்முடைய உட்கார்கிற இடத்தில் நின்று 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த அதே வரியை இன்னும் கொஞ்சம் மாற்றிக் கொள்ளலாம். அதை தமிழில் இருந்து சேர்த்து எழுதுகிற ஒரு நிலை வருகிறது. எல்லாவற்றிலும் நின்று என்று எழுதுகிறது போலவே எல்லாவற்றினின்றும் அப்படி எழுதலாம். அப்படி நினைப்பாருங்கள். அது எப்படி இருக்கிறது? எல்லாவற்றில் இருந்தும், எல்லாவற்றில் இருந்தும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றில் நின்றும், அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவித்து காப்பதற்கும் மறந்து போகாத ஒருவராய் இருக்கிறார். மறக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவின் மேன்மை பெரிது. அவைகளை அறிந்து கொண்டால்தான் இந்த விசுவாசத்தில் நான் உறுதியாய் நிற்க முடியும் என்பதை முதலாவது நாம் மறந்துவிடக்கூடாது. அதே வேதம், அதே அதிகாரத்தில் நான் வேத வசனத்தில் வேறு 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு அவர் சொல்லுகிற வார்த்தை கூப்பிடுதலை கேட்டு உத்தரவு கொடுக்கிறார் என்று. அந்த வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். நீதிமனுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஒரு வரி முடித்து விட்டது. நான் உபத்திரவப்படும் பொழுது என் கூப்பிடுதலை கேட்டு என் அருகில் நின்று அவை எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிக்கிறார். எனக்கு சகாயத்தை உண்டு பண்ணுகிறார், சகாயராய் மாறுகிறார். எங்கிருந்தெல்லாம் எனக்கு சகாயம் வர வேண்டுமோ அங்கிருந்தெல்லாம் சகாயத்தை உண்டு பண்ணுகிறார். ஆகவேதான் ஆதிக்காலத்து பக்தர்கள் பாடினார்கள். எவ்வளவு நேர்த்தியான வார்த்தைகளை சொல்லி பாடி அவரை கனம் பண்ணினார்கள். எத்தனை வேதனைகளோடு கூட இந்த விசுவாசத்தை அவர்கள் கைப்பிடித்து நடந்தார்கள் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிந்தனைக்கு கொண்டு வந்தாலே நாம் அவைகளை பூரணமாய் அறிந்து கொள்வதற்கு ஏதுவானதாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு தகுதியுள்ள நிலையில் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கிற கவனம் நேர்த்தியானது. ஆனால் ஒன்று, நான் விடப்படுகிற இடம் வனாந்தரம். சில நேரத்தில் கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் வாய்விட்டு சொல்லி பதறுகிற வார்த்தை ஒன்று உண்டு, சொல்லக்கூடாத வார்த்தைகள். நல்லதுன்னு தான் நினைச்சு போனேன், ஆண்டவர் என்ன அப்படி பண்ணிட்டார். சுகமா இருக்கலாம். இந்த ஒரு திருமணத்தை ஒழுங்கு பண்ணி பாருங்க, அதில் இருக்கிற காரியங்கள் நன்றாய் நடக்க வரைக்கும் அமைதியா இருப்போம். ஏதாவது ஒன்று வரும்பொழுதுதான் அந்த காரியத்தை சொல்லுவோம். அன்னைக்கு அப்பவும் சொன்னாங்க,
அப்பவும் இந்த சபைக்காரர் இவங்களோட சேர வேண்டாம்னு சொன்னாங்க. அதுவும் விசேஷமா சொல்லுவாங்க. அப்போது இந்த பெந்தகோஸ்தேக்காரர் நம்ப வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போது இந்த ரொம்ப மிஞ்சின நீதி பேசுற ஆளோட சேர வேண்டாம்னு சொன்னாங்க. பைபிள் 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 பைபிளை தூக்கிட்டு இருக்கிறவங்களோட சேர வேண்டாம்னு சொன்னாங்க. அதிகமா ஏதோ மாசம் ஒரு முறை போய் தலையை காட்டிட்டு ஒரு சந்தாவை கொடுத்துட்டு வர்ற ஆட்களா இருந்தா பரவாயில்ல, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி எல்லாம் தொழுது கொள்ளுங்கிற ஆட்களோட சேராதீங்க, அதிகம் வேண்டாம், பைத்தியம் முடிச்சு போகுது, இப்படி எல்லாம் சொன்னாங்க. நான் கேட்கல. உபத்திரவங்கள் வந்த பின்னால சொல்லி கொடுக்கிறாங்க. நெருக்கம் வரும்பொழுது இதெல்லாம் பேசுகிற எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் உண்டு, எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் உண்டு. இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற குடும்பங்கள். நான் இன்றைக்கு கர்த்தருடைய மனுஷனுக்கு, கர்த்தருடைய மனுஷிக்கு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி கர்த்தரே தெய்வமாக கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை உறுதியாய் சொல்ல முடியும். நான் நீதிமான் என்கிற ஒரு பேரோடு வாழ தொடங்கி இருந்தால் வருகிற துன்பங்கள் அநேகம் அநேகம், வருகிற போராட்டங்கள் அநேகம், வருகிற வேதனைகள் அநேகம். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், தலை நிமிர்ந்து நடங்கள். அவர் கூப்பிடுதலை கேட்கிறவராய் நிற்கிறாராம். அடுத்து அவைகளில் நின்று விடுவிக்கிறாராம். ஆகவேதான் வனாந்தரத்தில் விட்டார் என்று எழுதியிருக்கிறது. வனாந்தரத்தில் விட்ட 99 ஆடுகளின் நிலைமையை பாருங்கள். தன் எஜமான் அதை கண்டுபிடித்து கொண்டு வரும் வரைக்கும் எங்க போறதுன்னு தெரியாம தவிக்க வேண்டிய ஒரு நிலைமை கூட இருக்கலாம். ஒருவேளை மொத்தமா சேர்ந்து பட்டிக்கு தானா போகும்போது வழியில என்ன நேரிடுகிறது என்று தெரியாது. அடுத்து தன்னை பயப்படுத்த, தன்னை பயமுறுத்த என்ன மிருகங்கள் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. இவ்வளவு சூழ்நிலைகளையும் தெரிந்தவர், இவ்வளவு சூழ்நிலைகளை அறிந்தவர் தான் வனாந்தரத்தில் விட்டார். கலங்க வேண்டாம். வந்து நின்றவுடன் முதல் செய்தியே இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் முதல் கொடுத்த செய்தியின் வார்த்தை என்ன? தூதர்கள் வானத்திலே தோன்றி பயப்படாதீர்கள், உங்களுக்கு நற்செய்தி என்று சொன்னார். சொந்த பயப்படாதீங்க. முதல்ல அந்த காரியங்களை தேவனுடைய சமூகத்திற்கு வந்த பின்பு எந்த காரியத்தையும் தன் தலைக்கு மேல் என்ன வேண்டாம், தேவனை விட பெரியதா என்ன வேண்டாம், கர்த்தரை விட பெரிய பிரச்சனையா எண்ணிக்கொள்ள வேண்டாம். காரணம் எல்லாமே அவருக்கு அடங்கினவைகள். சமுத்திரத்தின் ஜலத்தை பார்த்து இம்மட்டுமா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்கட்டும் என்று முற்றுப்புள்ளி போட்டவர். சீறி வருகிற சிங்கங்கள், பட்டினி கிடந்து வெளியே வந்த சிங்கங்களை பார்த்து, அது என் பையன் தானியேல் என்பவர் என்னுடைய மகன், நீங்க யாரும் அவனை போய் தொட்டுறாதீங்க, உட்கார்ந்து வேணா அவரோட நீங்க பேசிட்டு இருங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருங்க, நடக்க போறது என்னன்னு சொல்லி உத்தரவு கொடுத்த தெய்வம். 7 மடங்கு எரிகிற நெருப்பை பார்த்து, நான் 3 பேர் வருவாங்க உள்ள, நான் அப்பதான் உள்ள வந்துருவேன், சத்தம் இல்லாம உங்க அக்னி உங்க வேலைகளை எல்லாம் நீங்களே அடக்கி உட்காருங்க உத்தரவு கொடுத்த தெய்வம். வாசித்து பாருங்கள் வேதத்தை. வேதத்தை வாசிக்கிறது போல யாரோ சொன்னது போல கேட்க வேண்டாம். அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கொஞ்சம் மனதிற்குள்ளாக கொண்டு வந்து பாருங்கள். மோசே நின்று பார்த்து கொண்டிருக்கிற முச்செடி தானா எரிகிறது. முச்செடி இடத்துல என்ன சொல்லியிருப்பார்? முச்செடியை எரித்த அக்னிக்கு என்ன சொல்லியிருப்பார்? எவ்வளவு நாள் எரிஞ்சுக்க, எவ்வளவு நாள் கொளுத்துக்க, எப்படினாலும் கொழுந்து விடு, ஆனா ஒண்ணு ஒரு இழைய கூட நீ எரிச்சிடக்கூடாது. உத்தரவு கொடுக்கிற தேவன். அன்றைக்கு ஒருவர் இன்றைக்கு ஒருவர் அல்ல. அவரை குறித்துதான் எபிரேயர் 8:13 நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். அவர் நேற்றும் இன்னும் இன்னும் மாறாதவர். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலையில்லை யாக்கோபு சொன்னார். நீங்க கேட்கிற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மனதிற்குள்ள கொண்டு வந்து வேத காரியங்களை கவனியுங்கள். நீதிமான்களை ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டார். ஆடுகளை குறித்து ஒரே ஒரு வரியில் சொன்னார், நீதிமான்களான ஆடுகள் வனாந்தரத்திலே என்னை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட ஜெப நிலைமைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாச வாழ்க்கையில் ஊடி விசுவாசத்தை கடைபிடித்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவரிடத்திலிருந்து கிருபைகளை பெற வேண்டும் என்று காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை திட்டமாய் அறிந்து கொள். நீதிமானாய் காணப்பட்டு வாழ வேண்டும் என்று எண்ணும் பொழுது வருகிற உபத்திரவங்களை கண்டு தளர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே, மன உடைந்து விடாதே, கொஞ்சமும் தளர்ந்து என்ன ஏன் எனக்கு என்று கேள்வி கேட்டு விடாதே. காரணம், வேதத்தை வாசித்து பாருங்கள். 17வது வசனத்தில் கூப்பிடும்போது கேட்கும்படி பக்கத்தில் இருக்கிறார். 19வது வசனத்தில் நேர்த்தியாய் எழுதின அந்த வார்த்தையை கவனிங்கள்.
எல்லாவற்றிலும் நின்று விடுவிக்கும்படியாக அருகில் நிற்கிறார். உதாரணங்கள் வேதத்தில் ஏராளமாய் காண்பித்துக் கொண்டே போக முடியும். நமக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. எவ்வளவு பெரிய கிருபைகளை இழந்து விடாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சமூகத்தை நாடி, ஆண்டவரே எனக்கும் அந்த விசுவாசத்தின் தன்மை நான் வனாந்தரத்தில் இருக்கிறதாக தெரிந்தாலும் நான் சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்து ஓடி ஜெயிக்கிற பலன் எனக்கு தாரும் என்று கேட்டு விண்ணப்பிக்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உமது முகத்தை பார்ப்பதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் கொஞ்ச நேரம் உம்முடைய கரத்தின் செயலை நினைவிலே கொண்டு வருவதற்கும் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்தை திறக்கும் பொழுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து எப்படிப்பட்டது என்று எண்ணி பார்க்கும்படி வனாந்தரத்தில் நின்று பார்த்தோம். 99 நீதிமான்கள் வனாந்தர வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலை என்பதை தான் எங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தோம். ஆகாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், மேய்க்கிறதற்கு ஆள் இல்லாமல், பாதுகாக்க இடம் இல்லாமல், காட்டு மிருகங்கள் எப்பொழுது வருகிறது என்று மிருகங்கள் வருகிறது என்று தெரியாமல், எப்பொழுதெல்லாம் எந்த இடத்தில் எல்லாம் திடீரென்று மழையோ காற்றோ வந்தால் ஓடி ஒதுங்குவதற்கு எந்த இடம் என்று காணாதபடி நிற்கிற ஒரு வனாந்தரத்தை நாங்கள் இப்பொழுது நினைவிற்கு கொண்டோம். இந்த வனாந்தர அனுபவங்களிலும் வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் கூப்பிடுதலை கேட்கிறீர் என்றும், எங்கள் அருகில் நின்று அவைகளில் நின்று எங்களை விடுவிக்கிறீர் என்றும் நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். நாங்கள் வாசித்த இந்த வேத வசனங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆழமாய் பதியட்டும். சோர்ந்து போகிற, பலனற்று போகிற, மனம் உடைந்து போகிற, மனம் நொந்து போகிற ஒரு வேத வியாதியின் கொடுமையினால் அல்லது தங்களுக்கு ஏறிட்டு இருக்கிற நெருக்கத்தினால், தங்கள் குடும்ப பாரத்தினால், தங்கள் குடும்ப கஷ்டத்தினால் மனம் உடைந்து சங்கடப்பட்டு கொண்டிருக்கிற எந்த கர்த்தருடைய பிள்ளையானாலும் ஆண்டவரே இன்றைக்கு ஆறுதல் பெறத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் அவர்களை தேற்றும்படி நீர் அனுப்புகிறார். உம்முடைய வார்த்தையினாலே அவர்களை தேற்றும், உம்முடைய வல்லமையினாலே அவர்களை தேற்றும், உம்முடைய பலன் அவர்களை மூடி மறைக்கட்டும். சமாதான மகிமை அவர்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளட்டும். ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாதிருக்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தார். தேற்றுகிற வார்த்தையினாலும், தேற்றுகிற உடைய நல்ல கிருபைகளாலும், பரிசுத்த ஆவியானவராலும் அவர்களை தேற்றுவீராக. தேற்றவாளன் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை தேற்றி அருளும், அவர்களை நடத்தும், கைவிடாமல் காத்துக்கொள்ளும். முது மகிமை மூடி மறைக்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமே ஆமே. வனாந்தரமானாலும் கூட நின்று கூப்பிடுதலை கேட்டு மனம் இறங்குகிற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமே ஆமே.